ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நாளிலே தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இங்கே சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவன் எனக்கு செவி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தை. உத்தம இருதயம் எனக்குள்ள இல்லை. என் இருதயம் அக்கிரமத்தினால் நிறையப்பட்டிருக்கிறதுனால தான் தேவன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அவர் தர வேண்டிய நன்மைகளை எனக்கு தரல அப்படின்னு சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறார். 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்னும் ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாததற்கு, தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்காததற்கு ஒரு காரணம் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல். இதுதான் தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாது இருக்கிறதற்கு காரணம். எரேமியா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை உங்களுக்கு விலக்கி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் தான், உங்க அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு, உங்க பாவங்கள் தான் தேவனிடத்துல நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களை இவைகளை உங்களுக்கு விலக்கி. எவைகளை? மேல வாசிச்சிங்க அப்படின்னா, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை அப்படின்னா, இவங்களுக்குள்ள தெய்வ பயத்தோடு விண்ணப்பிக்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யல இல்லை. அவர் தான் முன்மாறி எங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுகிறார், அவர் தான் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுகிறார், அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மழையை தருகிறார், அறுப்புக்கு வாரங்களை அவர் தான் நியமிக்கிறார் என்கிறதை அறிந்திருந்தும் அவருக்கு பயப்படும் பயம் இவங்களுக்குள்ள இல்லாததுனால இவங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு மழை என்கிற நன்மையை அவர் தடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு மழைத்தாழ்ச்சியான நேரத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களோடு இடைபெறட்டும். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடின்னு நான் நினைக்கிறேன், ஒரு 4 ஆண்டுகள் தமிழகத்தின் தென்பகுதியில் சுத்தமாக மழையே இல்லைங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக முழங்கால் போட்டிருப்பாங்க, எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வருஷம் கர்த்தர் எல்லாருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நல்ல மழையை கர்த்தர் தந்தார், ஆசீர்வாதமான மழையை தந்தார். இன்ன வரைக்கும் பாருங்க, தேவ சமூகத்துக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குன்னா ஆள் கம்மியாக தாங்க இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் உபவாச ஜெபத்துக்குன்னா குறிப்பிட்ட நபர் மாத்திரம்தான். எனக்கு வேலை இருக்கு, ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த ஆண்டுல மழை குறைவை தந்ததுக்கு ஒரு காரணம் அது என்ன நான் நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம குறைவுபடுறதுக்கு காரணம் தேவனை தேடாததா இருக்கலாம். ஒருவேளை தேவனை தேடாததுனால அந்த குறைவு வந்திருக்குமே. ஆனால் தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க நம்ம அர்ப்பணிப்போம், உபவாசித்து செபிக்க நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார், நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகலவித பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அந்த அகாவா நதியண்டில உபவாசத்தை கூறிவித்தேன் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, உபவாசம் எதற்கு? ஜெபம் எதற்கு? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்களுடைய சகல பொருட்களுக்காக என்று சொல்லுகிறார். சகல பொருட்கள்னா என்ன? மிருக ஜீவன்கள், இன்னும் விவசாயங்கள், நாம் செய்கிற தொழில்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக தான் உபவாசம், ஜெபம். ஆனால் இன்னைக்கு அதையே நாம் மறந்துட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் குறைவு வரும் பொழுதுதான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? எனவே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவனை தேடாமல் இருக்கிற அந்த அக்கிரமத்தை நம்மை விட்டு அகற்றுவோம். தேவனை தேட நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை அப்படின்னா, பாவியான ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். நீங்க நல்லா யோசிக்கணும். பாவியான மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியா தேவனிடத்துல, தேவனே பாவத்தை மன்னியும், உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லும் பொழுது தேவன் மனம் இறங்கி அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா
பாவி மனம் திரும்புகிறதுனால பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. பாவிகளை ரட்சிக்கிறதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறார். பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும்படியாகத்தான் பழுதற்ற பலியாய் கிருபாதார பலியாய் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால பாவியான மனுஷன் மனம் திரும்புதலுக்காக விண்ணப்பிக்க கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்பார். ஆனா அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி, அதாவது நான் சொல்றேன் பாத்தீங்களா, பாவியான மனுஷன் விண்ணப்பித்து அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறான். ஆனா மீண்டும் அந்த பாவம் அக்கிரமம் அவனுடைய இருதயத்துல குடிகொள்ளுமே, ஆனால் அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அந்த பாவி மனம் திரும்பினாதான், அந்த அக்கிரம சிந்தையை விட்டு வெளியே வந்தாதான் அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய இருதயம் சுத்த இருதயமா இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நம்ம போகிறோமோ அப்பெல்லாம் ஒரு கசப்பில்லாத இருதயம், ஒரு எரிச்சல் இல்லாத இருதயம், ஒரு கோபம் இல்லாத இருதயம், தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுல ஒரு வெளிப்படையான ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஒரு குழந்தையை போல தேவ சமூகத்துல முழங்கால் படிடுவோம். நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு அவர் கட்டாயம் செவி கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படாததற்கு ஒரு காரணத்தை நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோப்பா. ஒருவேளை எங்கள் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமேனால் எங்களை ஒரு விசையாய் கழுவுவீராக. எங்களை பாவமரக்கத்தை கழுவுங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்க உங்க ரத்தத்தினால எங்க பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கீங்க, நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவரே பாவத்துக்கு எங்களுடைய இருதயம் இடம் கொடுத்துருதப்பா. அதனால எங்களுடைய விண்ணப்பம் உங்க சமூகத்துல வந்து எட்டல ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கியது ராஜா. நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லைப்பா ஆண்டவரே. அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் தாவீது ஜெபிக்கிறது போல சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயமாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுங்க. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.